வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மிஸ்டர் சக்தி சேனலில் இன்றைக்கான ரெசிபி என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்னுடைய பசங்களுக்கு ஹெல்த்தியாக குவிக்காக ஒரு நூடுல்ஸ் தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றத வாங்க பார்க்கலாம். பேன் நல்லா ஹீட்டான உடனே அதில் ஆயில் ஊற்றிட்டு பெரிய வெங்காயத்தில் ஹாஃப் வெங்காயம் போதும், குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சு அதில் சேர்த்துட வேண்டியதான். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும், ரொம்பவே வதங்கணுன்ற அவசியம் கிடையாது. வெங்காயம் வதங்கின உடனே நம்ம குடமிளகாய் இருக்கு இல்லையா, அதில் ஒரு கால்வாசி எடுத்துக்கிட்டால் போதும். அது நீளமான ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்து வதக்கிற வேண்டியதான். திருப்ப இது கொஞ்சம் வேகிறதுக்காக நமக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம சால்ட்டு சேர்த்துக்கிட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம இதில் சேர்த்து அதையும் ஒரு வதக்கிற வேண்டியதான். என்கிட்ட ஒரு முட்டை தான் இருந்ததுனால நான் இதில் ஒரு முட்டை தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் 2 இல்லாட்டி 3 கூட ஆட் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. முட்டை நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். திருப்பி தேவைக்கு தக்கன சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகாய்த்தூள் இதில் சேர்த்துக்கிட வேண்டியதான். தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும். குட்டி பசங்களுக்கு நம்ம செய்கிறதுனால அளவாகவே நம்ம காரம் சேர்த்தா போதும். அதுக்கப்புறமா நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன், அதுவும் கொஞ்சமாக தான் நான் சேர்த்துக்கிட்டேன். நூடுல்ஸ் ஏற்கனவே நான் ஹாஃப் பாயில் பண்ணி வச்சதுனால இந்த துருவிய கேரட்டையும் பட்டாணி வேக வச்சு வச்சுருந்ததுனால அந்த பட்டாணியையும் நான் சேர்த்து எல்லாமே ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். திருப்பி அது எல்லாத்தையுமே போட்டு அந்த மசாலாவோட ஒரு மிக்ஸ் கொடுத்து லைட்டாக மிக்ஸ் கொடுத்தா போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்ம ரொம்ப மிக்ஸ் கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மேலே சோயா சாஸ் ஊற்றி அதுக்கு மேலே டெக்கரேஷனுக்காக மல்லி இலை தூவினா போதும். இந்த நூடுல்ஸ் எல்லா பசங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு நூடுல்ஸ் தான், ஹெல்த்தியான நூடுல்ஸும் கூட. பட்டாணி சாப்பிடாத பிள்ளைங்களும் துருவிய கேரட் நம்ம போட்டிருக்கிறதுனால பசங்களுக்கு கேரட் ரொம்ப பிடிக்கும் தானே. ஸோ இது விரும்பியே சாப்பிடுவாங்க. இதுக்கு தொட்டுக்கிடுறதுக்கு நமக்கு டொமேட்டோ கெட்சப் இருக்குல்ல, அது வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். நீங்கள் வெளியில் போய் நூடுல்ஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே வராது. பசங்களுக்கு நீங்கள் சிம்பிளாக ஈஸியாக குவிக்காக இந்த நூடுல்ஸை நீங்கள் டக்குன்னு பண்ணி கொடுத்துடலாம். அப்படி ஒரு ரெசிபி தான் இது. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இந்த மெத்தடில் தான் என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி இந்த நூடுல்ஸ் நான் ட்ரை பண்ணேன். ருவிக்ஷன் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு குட்டீஸ் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் வீட்டில் உங்கள் குட்டி பசங்க விரும்பி சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்றத என்னோட கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவை நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.